இருக்கும்போது விஜய் சார்ட்ட வந்து விஜய் சாருக்கு வந்து எப்போவுமே ஆகட்டும் நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சேலஞ்சிங்கான விஷயங்களோட போய் சொல்லும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதை வந்து அவர் பண்றேன் பாரு, அதில் அப்படி டிஃப்ரெண்ட்டான விஷயம் சொல்லும்போது அவர் தெரியும், அவர் முகத்துலேயே அந்த மலர்ச்சி தெரியும். அப்போ சார் கேமரா வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்குது சார், பஸ் வந்து வெளியே இருக்கும் சார், நீங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடி இருந்து ஓடி வர்றீங்க, ஓடி நீங்கள் அதாவது என்னென்னா அந்த கேரக்டர் எவ்வளவு நான் எங்கள் ஊரை கிருத்தரகம்பாங்க, அதாவது எவ்வளோ வம்பு பிடிச்சவன், கிருத்தரகம் பிடிச்சவன்றாங்க எங்கள் ஊர் சைடில். இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா வம்பு பிடிச்சவன் இல்லை எவ்வளோ ஒரு அராத்து அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த அராத்துங்கிறதுக்காக நீங்கள் அங்கேருந்து பின்னாடி இருந்து ஓடி வரணும் சார். அப்படி கேமரா பஸ்ஸுக்கு அப்படியே வந்து நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி தொங்கி ஜன்னல் வழியாக நீங்கள் உள்ளே ஏறணும், கேமரா உள்ளே வரும் சார், நீங்கள் சீட்டில் உட்காரணும், சிங்கிள் ஷாட் சார் நீங்கள் பண்ணிடுவீங்களான்னு. பண்ணுறேன்னாரு. அந்த படத்துல பார்த்தா அது சிங்கிள் ஷாட் தான். அப்படியே வந்து உள்ள வந்து உட்காருவார், ஜன்னலுக்குள்ள வந்து உட்காருறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து நான் எப்படி அப்ப வந்து எங்களுக்கு வந்து இப்ப டிஜிட்டல், அதனால நீங்க எவ்வளவு நாள் எடுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஃபிலிம் ரோல் கணக்கு அப்போ. ஸோ எனக்கு இது நான் வந்து அன்னைக்கு கனெக்ட் பண்ணிட்டேன், இதுக்கு இவ்வளோ ஃபிலிம் போகுது மைண்ட்ல சார். ஆனா ஒரே டேக்ல ஓகே பண்ணாரு. ஓகே, டூப்பு கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரே டேக்ல ஓகே பண்ணாரு. அது வந்து பின்னாடி நானே ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா அது நிலாவான என் மைண்ட்ல படல. நான் படம் ரிலீஸ் அன்னைக்கு காட்சி தட்டல படம் பாக்குறேன். ஓகே, பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி வராது, ஷர்ட் கூட கிட்டத்தட்ட அது ரிலேட்டடா இருக்கும், செக்குடு ஷர்ட், அதே ப்ரௌன் கலரா இருக்கும். ஆனா எனக்கு அந்த ஷார்ட் பாக்குற தியேட்டர் ஃபுல்லா, அது அவருடைய இன்ட்ரடக்ஷன் இல்லையா, தியேட்டர் ஃபுல்லா கிளாஸ் தட்டுது. நான் அப்படி பாக்குறேன், எனக்கு இது எங்கேயோ பார்த்துருக்கேன், எனக்கு இது எங்கேயோ ஷார்ட் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா கம்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்னது இந்த இது பார்த்தேன், கம்பேர் பண்ணி இதை கம்பேர் பண்ணிருக்காங்க, ரொம்ப படத்தா அது. அதே போல சிலுவை மேட்ரும், அது வந்து அந்த படத்துல ஒரு கேரக்டர் பேர் சிலுவைங்கிறதாலும் படம் வந்து மதம் சம்பந்தப்பட்டதுங்கிறதால அந்த இது தெரிய சிம்பிள் தெரியும்னு வச்சுட்டு இருந்தேன். பட் அதை இதையும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. பட் சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இவ்வளோ வருஷம் கழிச்சும் அவருடைய ஃபேன்ஸ் வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து. ஆனா லோகேஷ் கனகராஜ் அவர் டைரக்டர் நமக்கு தெரியல, அவர் அதை பார்த்தெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் அவர் பண்ணிருக்காரு. பட் ஃபேன்ஸ் அழகா தூக்கி கொடுத்து அதை கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு படைப்பாளியே சந்தோஷம். அதே மாதிரி தான் இது